அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மள யாராவது துவா செய்யும்போது அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ் என்னுடைய மூக்கு காது இதெல்லாம் அறுந்து கீழே விழுந்துடணும், நாளைக்கு நீ மறுமையில விசாரிக்கும் போது இது உனக்காக தான் நான் செஞ்சிருக்கணும் அப்படின்றது மாதிரிலாம் நம்ம துவா செய்வோமா? ஆனா ரெண்டு சஹாபாக்கள் ரொம்ப இணையற்ற தியாகத்தை செஞ்சிருக்காங்க. உஹது போர்ல ஹஜரத் அப்துல்லா இப்னு ஜாஸ்ர் அலி அல்லாஹ் அன்கு அவங்க ஹஜரத் சஅத் இப்னு அபி வக்காஸ் அலி அல்லாஹ் அன்கு அவங்கள்ட்ட, சஅதே வாருங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு துவா கேட்போம், ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்களோட தேவையை குறித்து அல்லாட்ட துவா செய்வோம், அதுக்கு ஒருத்தர் துவா செய்யும் போது இன்னொருத்தவங்க ஆமீன் சொல்லணும், இவ்வாறு செய்வது துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு பொருத்தமாகும் அப்படின்றத கூறியிருக்காங்க. அந்த மாதிரியே ரெண்டு சஹாபாக்களுமே ஒரு மூலையில உட்கார்ந்து துவா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்றாங்க, துவா செய்றாங்க. யா அல்லாஹ், நாளை நடைபெறக்கூடிய சண்டையில எதிரிகள்ட்ட இருந்து மிக கடுமையா தாக்குகின்ற ஒரு வீரனை எனக்கு என்னோட மோத செஞ்சு அவன் என்னை கடுமையா தாக்கணும், நானும் அவனை கடுமையா தாக்கணும், பிறகு நான் அவனை வெற்றி கொண்டு உன் பாதையில அவனை கொலை செய்து அவனுடைய பொருட்களை கனிமத்தை நான் அடையணும் அப்படின்றத துவா செய்யறாங்க. அந்த துவாவுக்கு அப்துல்லா இப்னு ஜாஃபர் அலி அல்லாஹ் அவங்க அங்க ஆமீன் கூறிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட துவாவை செய்யறாங்க. யா அல்லாஹ், நாளைய போர்க்களத்துல மிக கடுமையா தாக்குகின்ற ஒரு வீரனோட நான் மோதணும், நானும் அவனை கடுமையா தாக்கணும், அவனும் என்னை கடுமையா தாக்கணும், பிறகு என்னை அவன் வெட்டி வீழ்த்தணும். எப்படி வெட்டி வீழ்த்தணும்னா, என்னுடைய மூக்கு காது போன்ற எல்லா உறுப்புகளையுமே அறுத்து வெட்டி வீழ்த்தணும். கியாமத்து நாள்ல இந்த நீதி விசாரிக்கும் போது, அப்துல்லாவே உன்னுடைய மூக்கு காது போன்ற உறுப்புகள் ஏன் அறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீ என்னை விசாரிக்கணும். என்னிடத்துல நீ கேட்கும் போது, யா அல்லாஹ், உன்னுடைய மற்றும் உன்னுடைய தூதருடைய வழியில தான் அவை அறுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நான் கூறணும். அப்ப நீ ஆம் உண்மைதான், என்னுடைய வழியில தான் அவை அறுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நீ எனக்கு கூறணும் யா அல்லாஹ் அப்படின்னு துவா செய்யறாங்க. சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட துவாவுக்கு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆமீன் கூறுறாங்க. மறுநாள் போர் நடக்குது. போர்ல அவங்க ரெண்டு பேருமே என்ன துவா அந்த சஹாபாக்கள் செஞ்சாங்களோ அதை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கிட்டு அதே மாதிரி அவங்களோட துவா கபுல் செய்யறான். அப்ப அப்துல்லா இப்னு ஜாஸ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய துவா என்னுடைய துவாவை மிக சிறந்ததாகவே இருந்துச்சு. அன்று மாலையில போர்க்களத்துல அன்னாருடைய மூக்கும் காதும் ஒரு கயிறுனால கட்டப்பட்டு கோர்க்கப்பட்டு கிடந்ததை நான் கண்டேன் அப்படின்னு சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. உஹது போர்ல அப்துல்லா இப்னு ஜாஸ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட வாள் ஒடிஞ்சு போயிருச்சான். ரசூல்லா என்ன பண்றாங்களா, ஒரு மரத்தோட கிளைய ஒடிச்சு அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. அவங்க அதை பெற்று கொண்ட உடனே அது வாளாக மாறிடுச்சு. நீண்ட காலத்திற்கு பிறகு 200 தீனாருக்கு அந்த வாளை விற்கப்படுறாங்க. இந்த சம்பவத்துல உண்மையான வீரமும் காதலும் கூறப்பட்டிருக்கு. ஒரு புறம் அல்லாஹுடைய எதிரியோட மோதி வெற்றி பெறணும் அப்படின்னு அவங்க வைக்கிற ஆர்வம் ஆர்வமும், மறுபுறம் பாத்தீங்கன்னா அல்லாஹுடைய பாதையில தன்னோட உடல் துண்டு துண்டு ஆகணும் அப்படின்னு அவங்க கொள்ற பேரின்ப காதல். இது ரெண்டுமே என்னன்னா, அல்லாஹு தஆலா நாளைக்கு கேட்கும் போது இது இவ்வாறெல்லாம் ஏன் நிகழ்ந்தது அப்படின்னு கேட்கும் போது, எல்லாமே உனக்காக தான் அப்படின்றதான் பதில் சொல்றதுக்கு ரெண்டு சஹாபாக்களுமே இருந்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். நாம இப்ப நம்மளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்படும் போது, யா அல்லாஹ், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, என்னைய மட்டும் ஏன் இப்படிலாம் சோகம் தாக்குது, எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை, இப்படின்னு தான் நம்மள என்ன பண்றோம், பலர் குறை கூறிக்கொண்டே இருக்கோம். ஆனா அல்ஹம்துலில்லாஹ், அப்போ உள்ள சஹாபாக்கள் எல்லாமே இம்மை வாழ்க்கையை என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பயண வாழ்க்கை மாதிரியே மேற்கொண்டிருக்காங்க. மறுமை மட்டும்தான் நிரந்தரமானதுன்னு அவங்க தன்னுடைய மனசால அதை ஏத்துக்கிட்டுதான் வாழ்ந்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா என்ன அறிவிக்கிறாங்க அப்படின்னா, அல்லாஹு தஆலா வானத்துல ஏதேனும் ஒரு கட்டளையை பிறப்பிச்சான் அப்படின்னா, மலக்குகள் அல்லாஹு தஆலாவோட கட்டளைக்கு பயப்படுவாங்க, பயந்து நடுங்கி போவாங்க, அந்த திடுக்கத்தால நடுங்கி போவாங்க, தமது ரெக்கைகளை அசைப்பாங்க. வலுவழுப்பான பாறையில ஒரு சங்கிலியால அடிச்சா எப்படி ஒரு சவுண்டு கேட்கும், அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய வார்த்தை அல்லாஹ்வுடைய சொல் அந்த மலக்குகளோட செவியில போய் அவ்வளவு ஒரு ஒளிய ஓசையை போய் உருவாக்குமா. பிறகு அவங்களோட உள்ளங்கள்ல இருந்து அந்த திடுக்கம் நீக்கப்பட்டதுக்கு அப்புறமா ஒருத்தவங்க மற்றவங்கள்ட்ட போய் கேட்பாங்களாம், உங்களுடைய ரப்பு என்ன கட்டளையிட்டான் அப்படின்னு. அதுக்கு அவங்க என்ன சொல்வாங்கன்னா, சத்தியத்தை கட்டளையிட்டான்,
அவன் உண்மையிலேயே உயர்ந்த அந்தஸ்துள்ளவன். எல்லாவற்றையும் விட அவன் உண்மையிலேயே உயர்ந்த அந்தஸ்து உள்ளவன், அவன் மிக பெரியவன் அப்படின்னு சொல்லுவாங்க. மலக்குகளுக்கு கட்டளை தெளிவானதுக்கு அப்புறமா அதை செயல்படுத்த முனைந்து விடுகிறார்கள் அப்படின்னு ரசூல்லா சொல்றத கேட்டு அபூ ஹுரைரா நம்மளுக்கு அறிவிக்கிறாங்க. இது புகாரில பதிவாயிருக்கு. இன்றைய உங்களோட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமாக தொழுகை எதை விட்டும் வெறுக்கப்பட்டதை விட்டும் தொழுபவரை தடுக்கும். இதுதான் கேள்வி. இது ஒரு க்ளூ கொடுக்குறேன். அல் அன்கபூத்ல 45வது அத்தியாயம், அதை போய் இன்ஷால்லா தர்ஜுமா பாருங்க. நிச்சயமாக தொழுகை டேஷ் விட்டும் வெறுக்கப்பட்டதை விட்டும் தொழுபவரை தடுக்கும். இன்ஷா அல்லா கேள்விக்கு பதில் தெரிந்தவர்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் செய்யுங்க. இதே போல சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகள், மேலும் குரான் அடிப்படையிலான ஹதீஸ்களையும் நபி அவர்களோட வரலாறுகளையும் பார்ப்பதற்கு இன்ஷா அல்லா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க கத்துக்கிட்டது போலயே உங்களோட குடும்பங்களும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட வீடியோவை முடிந்த அளவுக்கு ஷேர் செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.